நார்மலாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போடுற ஒரு சாதாரண ஒரு பிரியாணி கடையாக இருந்துடக்கூடாது. கொஞ்சம் இதில் ஏதாவது ஒரு யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணலாமே யோசிச்சப்போ தான் எங்களுக்கு இந்த பேம்பு பிரியாணி கான்செப்ட் வந்து ஐடியா கிடச்சிது. லைட்டாக தான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற பிரியாணிக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 120க்கு இது கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸ்டைல் ஆஃப் பிரியாணியில் இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் டு ராணாஸ் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபேமஸாக பேசினு இருக்கிற பேம்பு பிரியாணி, அதுவும் சீப்பாஸ்ட்டு பேம்பு பிரியாணி இங்கே தான் கிடைக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பை டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜிபி கோல்டன் ரெசார்ட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர்ஸ் பேக்வர்டில் வாங்க நியர்பை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ ஷோரூம் இருக்குது, சாம்சங் ஷோரூம் இருக்குது, அப்புறம் அந்த இந்தியன் சிமெண்ட்டோட குடோனும் இங்கே தான் இருக்குது. கம்பெனி சீக்ரெட்டவே கேட்குறீங்க. சரி, ஓகே, சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்ன பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பிரியாணி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வடி பிரியாணின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தம் வச்சு பண்ணுற பிரியாணி. இப்போ இந்த வடி பிரியாணி டைப்பில் பார்த்தீங்கன்னா மசாலாவும் சிக்கனும் பார்த்தீங்கன்னா 100% வந்து தனியாக பாயில் ஆயிரும். அடுத்து ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் நம்ம வந்து பேக் பண்ணியிருப்போம். 60 to 70% தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் வச்சுருப்போம். அடுத்து இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம் வைப்போம். அடுத்து லோ ஹீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes வந்து தம் வைக்கணும். ஆனால் நம்ம அந்த லாஸ்ட் தம் மட்டும் வைக்க மாட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அது வந்து உடையாமல் அந்த ரைஸ் வந்து எடுத்து, ஸோ அதில் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கிறதுக்கு உண்டான பெரிய ப்ராசஸே வந்து அதுதான். ஸோ அந்த ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு எடுத்து இந்த பேம்பிள் வந்து ஸ்டஃப் பண்ணி இங்கே கொண்டு வந்து அந்த லாஸ்ட் 15 minutes ஆஃப் ஸ்லோ தம் ஹீட்டை வந்து நம்ம வந்து இங்கே பண்ணுறோம், லைவில் இங்கே பண்ணி கொடுக்குறோம் நம்ம. இதுதான் அதோட சீக்ரெட் ஆக்சுவலாக. ரொம்ப நல்லாவே சொன்னீங்க ப்ரோ. நிறைய திறக்க போகிறீங்களா, இல்லை உங்களோட பார்ட்டி ஆர்டர்ஸ், இல்லை அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இது மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறீங்களா, அதையும் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக பிரதர். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை தான் ஃபுல் டைமாக வந்து எங்கள் லைஃபோட ஒரு ஐடியாவே இது தான். ஸோ இந்த ஐடியாவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லைஃப் ஆக்கிக்கிட்டோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபுல் டைம் எடுத்து வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்லெட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக துரைப்பாக்கம், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர் அந்த சர்க்கிளில் வந்து இப்போ அந்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 6 to 10 PM வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சூடாக வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பேம்பு பிரியாணி வந்து கொடுக்க முடியும். ஸோ அது வந்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஆர்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பார்ட்டி ஆர்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு 50 பேர் உங்கள் வீட்டுக்கு வராங்க, கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த 50 பேருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டர் போட்டு லைவாகவே பார்த்தீங்கன்னா பேம்பு பிரியாணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்வ் பண்ணுவோம். ஸோ அது வரக்கூடிய கெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு டோக்கன் தராங்க, அதை வச்சு தான் நீங்கள் சாப்பிடணும். என்னென்ன வேணும், 2 டிஷ் தான் இங்கே இருக்குது. ஒன்று பேம்பு பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் தராங்க, பெப்பர் சிக்கன் தராங்க, 30 rupeesக்கு. எங்கிட்ட வந்து 1 மணி தான் சொன்னாங்க, கரெக்டாக லேண்டாக வராங்க. நான் கரெக்டாக டைம் வேறு பார்த்தா 12:59 கரெக்டாக பிஸ்னஸை கீப் அப் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வரேன். ஸோ ப்ரீ புக்கிங் இன்னைக்கு காலைல 10 மணிக்கு பண்ணிட்டு வந்தேன். ஸோ மோஸ்ட்லி எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த பேம்பு பிரியாணியை அவங்க கொட்டுற விதம் எடுத்து இது பண்ணுறது. ஸோ லைட்டாக தான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற பிரியாணிக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 120க்கு இது கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க ப்ரீ ஆர்டர் பண்ணி நல்லா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஒன் டைம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது வந்து புதுசு பேம்புவில் வந்து யாரும் பார்ட்டி ஆர்டர்ஸில் வந்து பண்ணுறதா நான் இந்த மாதிரி பார்த்தா இவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. யாருக்காச்சும் இந்த பேம்பு ஆர்டர்ஸை பார்ட்டி ஆர்டர்ஸ் இந்த பேம்பு ஸ்டைலில் சாப்பிட்ற பிரியாணி வந்து பார்ட்டி ஆர்டர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு விட்றேன். அவங்களுக்கு கால் பண்ணி என்ன டைமில் எந்த இடம்னு சொன்னீங்கன்னா அவங்களே எல்லாமே ரெடியாக எடுத்துன்னு தருவாங்க. லைவில் உங்களுக்கு ஃபுட் கவுண்டரில் அப்படியே தருவாங்க. வேறு லெவலில் இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. வேறு ஹிஸ்ட்ரி பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபுட்டில் வந்து ரொம்ப பேஷன் அதிகம். சரி, அது ரிலேட்டடாகவே ஏதாவது பண்ணுவோம், அட்லீஸ்ட் நமக்குண்டான தேவைகளாவது பூர்த்தி ஆகுமே அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்டில் தான் யோசிச்சது. அட்லீஸ்ட் நமக்காவது வயிறு பட்னி இல்லாமல் இருக்கலாமே ஃபுட்டு செஞ்சோம்னா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணது. அப்போ நம்ம ஃப்ரெண்டும் சென்னையில் இருந்தார். ஸோ லோக்கல் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அப்படிங்கிறனால ஃப்ரெண்டும் நானும் ஒன்றா பிளான் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கொண்டு வருவோம் அப்படின்னு தான் பண்ணது. இப்போ கஞ்சி கடை நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தோம். அடுத்து பேம்பு பிரியாணி, அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா பேம்பு பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும், இல்லைனா ஒரு ஃபுட் கோர்ட்டில் தான் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே வந்து கொண்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஃபட் மெனு வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 75 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 நம்பர் ஆஃப் மெனுஸ் வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணலாம். வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ்லேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது லஞ்சுக்கு கொடுக்குறதுக்காக ஒரு 70 rupees பே பண்ணிட்டு நீங்கள் 6 to 7 வெரைட்டிஸ் ஆஃப் மெனுஸ் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் வயிறார. அந்த மாதிரி ஒரு பஃபட் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதோட ஒரு ஒர்க்கு தான் அடுத்து நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இப்போ ஷாப் அவுட்லெட்டும் போட்டோம்னா உங்களுக்கு அங்கேயே அதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பேம்பு ஸ்டைல் ஆஃப் பிரியாணியில் இது ரொம்பவே நல்லா இருக்குது. முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா 120 rupeesல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வர்த்தான பிரியாணி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நம்பி சாப்பிட்லாம், கண்டிப்பாக வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேம்பு பிரியாணி நான் முன்னாடியே சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். லைக் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி 120 rupeesக்கு நல்ல ஒர்த்தான பிரியாணி, அந்த பேம்பு டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியுங்களாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹலோ
ஸோ நானும் இந்த மாதிரி பேம்பு பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தோம். உண்மையிலே நல்லாயிருக்கு. பிரியாணியோட சைட் டிஷ் தராங்க, கூட பார்த்தீங்கன்னா பெப்பர் பரட்டல் தராங்க, 30 ரூபா தான். அது இன்னும் அருமையாக இருக்குது, என்னமா இருக்குது தொண்டைக்கும். கூட ஒரு சாலடும் இருக்குது, வினிகர் சாலட், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை இதுன்னு சொல்லுவேன். தாராளமாக வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவர் கூட ஒருத்தர் சேர்ந்து பண்ணுறாரு, அவரோட பேர் என்ன ஃபஸ்ட்டு ப்ரோ? அவரும் நீங்கள் எப்படி இதை சேர்ந்து பண்ணீங்க? ஆமாம் பிரதர், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் என்னோட நேட்டிவ் வந்து இங்கே கிடையாது, நான் ஆக்சுவலாக வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அவர் வந்து இங்கே சென்னையில் இருந்தார். ஸோ லோக்கல் சப்போர்ட் வேணும், அப்புறம் ஏரியாஸ் பற்றி எல்லாமே வந்து தெரியணும், எங்கே நம்ம பண்ணலாம் என்ன ஏதுங்கிற ஐடியாலாம் தேவை. அதனால் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவரும் வந்து ஓகே சொன்னார். ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரதர். ப்ரோ அந்த பெப்பர் சிக்கனோட தாட் எப்படி வந்துச்சு? நிச்சயமாக பிரதர், பெப்பர் சிக்கன் மட்டும் இல்லை, நம்ம பிரியாணி கூட நீங்கள் சாப்பிட்ட அந்த ரைத்தாவுக்கு பதிலாக சாப்பிட்ட லச்சா சாலட் ஆகட்டும், பிரியாணியோட கலர் ஆகட்டும், அந்த ரைஸோட லென்த் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 4 பிரியாணி வாங்கி நம்ம பிரியாணியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணியோட ஹைலைட் என்னங்கிறது அதில் நம்ம போட்டுக்க மசாலாலேருந்து, அதில் வர அரோமாலேருந்து, ரைஸோட லென்த்துலேருந்து, நீங்கள் அந்த டேஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சாரி, கலர்லேருந்து கலர் அப்புறம் டேஸ்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அப்படிலாம் டிஃப்ரென்ஸ் வேணுங்கிறது தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சு ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய மெனக்கிட்டு ஒர்க் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த காம்பினேஷன் இதுக்கு வந்து சூட் ஆகும். ஏன்னா சும்மா ஒரு லச்சா சாலடை கொண்டு வந்துட்டு பிரியாணி கூட வச்சோம்னா செட் ஆகுமா என்னன்னு வந்து தெரியாது. ஹலோ மக்களே, ஒரு வழியாக பிரியாணியை வாங்கியாச்சு. அதையும் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பேம்பு பிரியாணி வாங்கியிருக்கிறேன், கூடவே பெப்பர் சிக்கன், ரொம்ப டிமாண்ட் இந்த இடத்துல இதுக்கு தான். அதையும் வாங்கிட்டு நார்மலாக அவங்களுக்கு ரைத்தாவும் அப்புறம் நார்மலாக ஒரு எக்கும் வச்சு கொடுத்துறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 வருது. 120 ப்ளஸ் இதுக்கு தனியாக பெப்பர் சிக்கன் மட்டும் நம்ம தனியாக பே பண்ணும்போது 30 ரூபீஸில் பெப்பர் சிக்கன் தான். ஜூஸியாகவும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எடுத்து வாயில் போட்டு இருக்கேன் நான். பெப்பர் நல்லா காட்டாகவே இருக்குது, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சாப்பிடும் போது அப்படியே நல்லா சாஃப்டாக, சிக்கனும் சாஃப்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு வாயோடு நிறுத்தலாம் முடியாது கண்டிப்பாக. பிரியாணியோட டேஸ்ட்டை பார்த்துருவோம், அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அதை எப்போ பேம்போட டேஸ்ட்டு தெரியுதா? எனக்கு பிரியாணி டேஸ்ட்டு நல்லாவே தெரியுது, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும், சும்மா பேம்பில் போட்டு தராங்கன்னு தான் நான் நினச்சிட்டு வந்தது. ஆனால் இது உண்மையிலேயே நல்லா இருக்குது டேஸ்ட். இப்போ தான் தெரியுது ஏன் இவ்வளோ கூட்டம் அங்கே டிமாண்டுன்னு. இங்கே கூட்டம் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 hour கிட்ட நான் இருக்கிறோம். அது எல்லோரும் சாப்பிட்டு வராங்க. சரி சாப்பிட்டு எல்லோரும் ரிவ்யூவும் கேட்டோம் நாங்கள் ஆல்ரெடி. இப்போ நாங்களும் சாப்பிட்றோம், வேறு லெவலில் இருக்குது. புதுசாக அவங்க கொடுத்த அந்த சைடிஷோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது நார்மல் டேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் இந்த நம்ம எப்படி ஷவர்மா போட இல்லைன்னா பார்பிக்யூ சிக்கன் இல்லை கிரில் சிக்கன் வேணால் அதில் தர ஸ்டேடிஸ் மாரி கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் காட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் காரமாகவே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், கேரட்டு ரெண்டாவது சேர்த்து சாப்பிட்டா உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஆனால் தனியாக சாப்பிட்டீங்கன்னா காரமாக இருக்குது. பிரியாணிக்கும் பிரியாணியோட கொஞ்சம் எப்படி இதுன்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே, நல்லாவே இருக்குது. ரொம்ப கிராண்டாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நார்மலாக டிஷ்ஷு தரும்போது இந்த சைடில் தர கத்திரிக்காய் மாதிரி நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போடுற சிக்கன் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும் அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு சிக்கன் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்ட்டு. டேஸ்ட்டு செம்மையாகுது, நல்ல பீஸாக வரேன்னு மாட்டேது. இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பீஸ் தான் வேணும்னு அவங்ககிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கே உள்ளே என்ன பீஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு வரது அந்த அன்றைக்கி டேக்கு லக்கு எப்படி தான் அதுமாரி தான் கிடைக்குது. இப்போ பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் பிரியாணி டேஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அது என்ன முட்டை தனியாக சாப்பிடும்போது சைடு அந்த பெப்பரையும் எடுத்து வச்சுப்போம், நல்லா வேறு இருக்குது. கலந்தடிப்போம், யாரு கேட்போம் நம்மள. போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கடையோட பேர்னு பார்த்தீங்கன்னா நெல் வரவு, அதாவது ப்ரோ
அதான் ப்ரோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா நெல்வரவு. அது அந்த நல்வரவுங்கிற அந்த சொல்லுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நெல்வரவுன்னு சொல்லி எடுத்து வச்சோம். அது ரொம்ப கேட்சியாகவும் இருந்தது. கேட்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே எல்லாருக்குமே வந்து மைண்டில் நிற்கிற மாதிரியான ஒரு நேம் ஆகி போச்சு அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கேரளா ரெட் ரைஸ் கஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 40 ரூபீஸ்க்கு வந்து என்ன கொடுக்க முடியும் நாங்கள் வந்து யோசிச்சோம். ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அமௌண்ட்டில் அப்படின்னு யோசிச்சப்போ எங்களுக்கு வந்து இந்த கஞ்சி கடை கான்செப்ட் வந்து ஐடியா தோணுச்சு. சரின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ்க்கு நம்ம வந்து ரைஸு, பயறு, பருப்பு வடை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், மோர் மிளகா, தயிர், இது எல்லாம் ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அதுலேயே நல்ல கிராஜுவலான ஒரு இன்க்ரீஸ் இருந்தது. சரி ஓகே நம்ம வந்து ஒரு லோ காஸ்ட்டில் ஒன்று வந்து கொடுத்துட்டோம், ஒரு ஹையர் பட்ஜெட்டில் ஒரு 100-120 ஏதாவது கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம். அப்போ தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியோட கான்செப்ட் வந்து தோணுச்சு. சாலடை கொண்டு வந்துட்டு பிரியாணி கூட வச்சோம்னா செட் ஆகுமா என்னன்னு வந்து தெரியாது. பட் செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா நம்பர்ஸ் ஆஃப் மெனுஸை வந்து பிளான் பண்ணி இதில் எது ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப சூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நாங்களே ட்ரையல் பார்த்து அதுலேருந்து எடுத்தால் தான் இதெல்லாமே. ஸோ என்னோட பிரியாணினா நம்ம எங்கள் ஷாப்பில் கிடைக்கிற பிரியாணிக்கு இந்த கலர் தான் இருக்கும், நாங்கள் இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம், எங்கள் ரைஸோட சைஸ் இப்படி தான் இருக்கும், இந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு போர்ஷன் வந்து இவ்வளோ கொடுப்போம், சிக்கன் பீசஸ் இப்படி இருக்கும், பாயில்டு எக் இந்த மாதிரி இருக்கும், அடுத்து சைடிஸ் வரக்கூடிய அந்த பிரிஞ்சால் தொக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். அதில் யாருமே பண்ணாத கொஞ்சம் அடிஷ்னலான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பிரிஞ்சால் இதில் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரைத்தா வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க, தயிர் பச்சடி, அதுக்கு பதிலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லச்சா சாலட் உள்ளே கொண்டு வந்தது. அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணாதான். அதே மாதிரி சைடிஷில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரில் நம்ம வந்து பிளான் பண்ணப்போ சிக்கன் 65 நாங்கள் பிளான் பண்ணோம், பெப்பர் சிக்கன் பிளான் பண்ணோம், ஆந்திரா ஸ்பைசி சிக்கன் ஒன்று இருக்குது, பள்ளிப்பாளையம் சிக்கன், அப்புறம் சிந்தாமணி சிக்கன், இந்த மாதிரி ஒரு 5 வெரைட்டிஸ் நம்ம மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டிருப்போம். பட் நாங்கள் ஒரு பெப்பர் சிக்கன்லேருந்து இதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அந்த அத்தன்டிக்கான பெப்பர் வந்து நாங்கள் அதோட நேட்டிவ்லேருந்தே வாங்கி அதை லாஸ்ட்டாக கையால் அரைச்சி பார்த்தீங்கன்னா போட்டு பண்ணுறது அது. அதனால தான் அதில் அந்த ரா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிடைக்குது அந்த பெப்பர் சிக்கனில். ஸோ அதை கொண்டு வந்தப்போ அதோட ஹைப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இப்போவும் தெரியும் 4 பெப்பர் சிக்கன் கேட்குற இடத்துல எங்களால் ஒன்று தான் சர்வ் பண்ண முடியுது, 4 பிரியாணி கூட கொடுத்துட முடியுது. ஆனால் 4 பெப்பர் சிக்கன் கேட்குறப்போ ஒரு பெப்பர் சிக்கன் தான் கொடுக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு அதோட ஹைப்பும் இருக்குது, டிமாண்டும் இருக்குது. ஸோ என்ன சொல்ல, இதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுனால அதுவே நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இனி கம்மிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாய்ஸஸில் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆந்திரா ஸ்பைசி சிக்கன் ஆகட்டும், அப்புறம் சிந்தாமணி சிக்கன், பள்ளிப்பாளைய சிக்கன், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ளே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னொரு மெயினான கான்செப்ட் என்னன்னா, ரொம்ப எக்ஸாக்டிக்கான ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எங்கள்கிட்ட வந்து கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கயிறு கட்டின கோலா உருண்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்தந்த நேட்டிவில் என்ன கிடைக்குதோ அங்கேயே இருந்து ஒரு ஹெல்ப் எடுத்து அங்கேருந்து அந்த ஃபுட்டை வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் எங்களோட பிளான். இப்போ இவரோட ஹார்ட் ஒர்க்கை நம்ம ரொம்ப தேங்க் பண்ணிட்டு, அவரோட டைமுக்கும் நம்ம தேங்க் பண்ணிட்டு கடையை சதுரி கிளம்புவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.